என்னை விட்டு பிரிஞ்சு போன காதல் மேலே எனக்கு முழு நம்பிக்கையும் இருக்குது. ஏன்னா என்னோடய காதல் உண்மையானது. நான் உண்மையாகவே அந்த பர்சனை காதலித்தேன். ஸோ அதனாலேயே அவங்க என்னை தேடி வருவாங்க. என் காதல் மேலே எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது. எப்படிப்பட்ட பிரச்சனையை தாண்டியும் என்னோடய காதல் ஜெயிக்கும் அப்படிங்கிறதுல நான் 100% உறுதியாக இருக்கேன், நம்பிக்கையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு இடம் கிடைச்ச உடனே தனிமையில் உட்காந்துட்டு அழுதுகிட்டு இருக்கக்கூடிய பர்சனாக நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு வீடியோ தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை முழுக்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுடைய இந்த சேனல் வழியாக லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி வீடியோ ஆல்ரெடி நிறையவே போட்டாச்சு. லா ஆஃப் வைப்ரேஷன் பற்றியும் நாம் நிறைய வீடியோஸ் போட்டாச்சு. அதே மாதிரி லா ஆஃப் சேஞ்சஸ் பற்றி கூட ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இன்றைக்கி இந்த ஒரு வீடியோவில் தி லா ஆஃப் பிலீஃப் அப்படிங்கிற கான்செப்டை பற்றி தான் பேச போகிறோம். அதாவது நம்பிக்கையின் விதி. கண் முன்னாடி இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் எனக்கு பல பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. என்னுடைய வாழ்க்கையில் காதலாக இருக்கட்டும் அல்லது பல விஷயங்கள், நமக்கு என்னெல்லாம் கோல் இருக்கோ அந்த கோலுக்கு ரிலேட்டடாக பல பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. அதனாலேயே நான் ரொம்ப பயந்து போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு சைடில் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. பாருங்கள், நம்பிக்கையின் விதி என்ன சொல்லுது அப்படின்னா, கண் முன்னாடி உங்கள் வாழ்க்கையில் சில சம்பவங்கள் தவறுதலாக நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்ததுனாலலாம் நீங்கள் பயப்படலை. நீங்கள் பயந்ததுனால தான் உங்கள் கண் முன்னாடி நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாமே உங்களுக்கு பிரச்சனைகளாகவே கண்ணுக்கு தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் நம்பிக்கையின் விதின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், நீங்கள் ஒரு எண்ணத்தை, அதாவது எண்ணம்னா என்ன, தாட், அந்த தாட்டை விதிக்கிறீங்க இல்லையா, அந்த தாட்டை விதித்த உடனே அந்த தாட்டுக்கு ரிலேட்டடான பல நெகட்டிவான உணர்வுகளை நீங்கள் கொடுக்குறீங்க. பாருங்கள், உங்களோட கோல் எதுவாக வேணாலும் இருக்கலாம். அந்த கோலை அடையிறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த கோலுக்கு ரிலேட்டடான பல யோசனைகளை நீங்கள் கொடுக்குறீங்க. அப்படி நீங்கள் பல யோசனைகளை கொடுக்கும் பொழுது ஒரு சில யோசனைகள் உங்கள் வாழ்க்கையவே அழிச்சிருமோ, இந்த மாதிரிலாம் பண்ணிடக்கூடாது, இந்த மாதிரிலாம் நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி பயம் சார்ந்த ஒரு எனர்ஜியை கொடுக்குறீங்க. அது பெயின்ஃபுல்லாக இருக்கும். புரியுதுங்களா? வெளியில் நான் நம்பிக்கையோடு இருக்கேன், நான் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு முலாம் பூசிட்டு உள்ளுக்குள்ளே அந்த கோலுக்கு ரிலேட்டடாக இப்படியெல்லாம் நடந்துடக்கூடாது, அப்படியெல்லாம் நடந்துடக்கூடாது அப்படின்னு பயப்படுறீங்க. ஸோ அந்த பயத்தின் மேலே நீங்கள் அதிக நம்பிக்கை வச்சுருக்கீங்க. ஸோ அதனால தான் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு சாதகம் அற்ற பல விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், நீங்கள் எதை உங்கள் ஆழ் மனசில் நடக்கக்கூடாது, இப்படி நடந்தால் என்ன ஆகும் அப்படின்னு யோசிக்கிறீங்களோ அதுக்கு பேர் தான் நம்பிக்கை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஒரு கொஸ்டினை கேட்கலாம். நான் தினசரி அஃப்ரமேஷன்ஸ் எழுதிட்டுருக்கேன், அதுவும் பாசிட்டிவான அஃப்ரமேஷன்ஸ் பண்ணிகிட்ருக்கேன், கிராட்டிடியூட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன் பாசிட்டிவான நிறைய வேர்ட்ஸ், நான் பேசும்போதே பாசிட்டிவான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ இதெல்லாம் எதுக்காக பண்ணுறேன்? சாதாரணமாக வாய் விட்டு நான் நம்பிக்கையாக இருக்கேன் அப்படிங்கிற வேர்ட்ஸை யூஸ் பண்ணால் போதும் இல்லை. அப்போது நம்பிக்கை அப்படிங்கிறது வேறு எப்படி நான் காட்டுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் தினசரி பார்த்தீங்க அப்படின்னா கிராட்டிடியூட், அஃப்ரமேஷன்ஸ், பாசிட்டிவான வேர்ட்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க. ஆனால் இது எல்லாமே நீங்கள் மூளையில் இருந்து யூஸ் பண்ணுறீங்க. புரியுதுங்களா? சிந்தனைகளாக மட்டுமே நீங்கள் இதெல்லாத்தையும் செயல்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. இதை எதையுமே நீங்கள் உணர்வு பூர்வமாக பண்ணவே இல்லை. இதற்கான சொல்யூஷனை நான் சொல்கிறேன், கவனத்தை இங்கே வைங்க. உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் இருக்கு இல்லையா, அந்த சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே ஒரு எனர்ஜி பூந்துருச்சு அப்படின்னா, அந்த எனர்ஜி பாசிட்டிவானதாக இருந்தது அப்படின்னா பாசிட்டிவான சம்பவங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். அதுவே நெகட்டிவான எனர்ஜியை நீங்கள் ஒரு வேளை உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு அனுப்புனீங்க அப்படின்னு சொன்னால் நெகட்டிவான சம்பவங்கள் தான் நடக்கும். புரியுதுங்களா? இப்போ உங்களோட கோல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க.
அந்த கோலுக்கு ரிலேட்டடாக இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோ, ஐயோ அப்படிலாம் நடந்துருச்சுன்னா பயங்கரமான பிரச்சனையாயிடுமே, இதெல்லாம் நீங்கள் நினைக்கும் போது சாதாரணமாக நீங்கள் நினச்சி தான் பார்க்குறீங்க. ஆனால் நினைக்கும் போதே உங்களுக்குள்ள ஒரு பயம் உருவாகுது. அந்த பயத்தில் இருந்து ஒரு பெயின்ஃபுல்லான எனர்ஜி உருவாகுது. ஐயோ பொட்டல் காட்டில் நம்ம அனாதையாக நின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளேயே ஒரு சுருக்குன்னு ஒரு பெயின் வரும். அந்த பெயின் எனர்ஜி உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் பதியறதுனால அந்த பெயினுக்கு ரிலேட்டடான பல சம்பவங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். பாருங்கள், பொட்டல் காட்டில் நிற்கிற மாதிரி நீங்கள் நினச்சிங்க, அப்போ ஒரு பெயின் உருவாகுது. அப்போ அதே மாதிரி பொட்டல் காட்டில் தான் நீங்கள் நிற்பீங்க அப்படின்னு அர்த்தம் இல்லை. உங்களை யாராவது தனியாக விட்டுட்டு போயிடலாம், அல்லது நீங்கள் ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையினால் நீங்கள் ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கலாம். ஓகேங்களா, தனியாக தத்தளிக்கலாம். இந்த மாதிரி அதுக்கு ரிலேட்டடான பெயினுக்கு ரிலேட்டடான பல சம்பவங்கள் வித்தியாசமாக நடக்கும். ஸோ அதனால் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். அது என்ன அப்படின்னு சொன்னால், உங்களோட கோல் என்னவோ அந்த கோலை முடிவு பண்ணிடுங்க. அந்த கோலுக்கு ரிலேட்டடான நல்ல விஷயங்களை பற்றி மட்டுமே சிந்தனை பண்ணுங்க. ஓகேங்களா, வேறு எப்படியாச்சும் நடந்துருமோ அப்படி நடந்துருமோ இப்படி நடந்துருமோ அப்படி யோசிக்காதீங்க. உங்களுடைய எண்ணம் இருக்குல்லையா, தாட், அந்த தாட்டுக்கு நீங்கள் தான் நம்பிக்கை கொடுக்கணும். அதை நம்பிக்கை கொடுக்குற மாதிரியான சிந்தனைகளை சேமித்து வச்சுக்கோங்க. பாருங்க, எது உங்களுக்கு சொந்தம் இல்லையோ அதை தான் நீங்கள் அடையணும்னு சொல்லி ஒரு மோட்டிவ் எடுத்துப்பீங்க. ஓகேங்களா, அப்போது உங்களுக்கு கிடைக்காத ஒரு விஷயத்த கிடைச்ச மாதிரி ஃபீல் பண்ண உங்களுடைய எண்ணங்கள் ஒருபோதுமே அனுமதிக்காது. புரியுதுங்களா? உங்களுடைய மூளையானது நடக்காத விஷயத்த நடந்தா மாதிரி நீ யோசிக்கிறியா, என்னடா இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கும். அப்போ நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னா, உங்களோட கான்ஷியஸ், உங்களோட மூளையை அமைதிப்படுத்தணும். அமைதிப்படுத்துறதுக்கு நிறைய ப்ராக்டிசஸ் இருக்குது. ஸோ உங்களோட மூளையை அமைதிப்படுத்திட்டு உங்களோட சப்கான்ஷியஸ் கிட்ட நீங்கள் கம்யூனிகேட் பண்ணணும். பாருங்கள், இதில் ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு காது கேட்காது, கண்ணு கிடையாது, அது ஒரு பிளைண்டு. ஓகேங்களா, அதனுடைய ஒரே லாங்குவேஜ் என்ன அப்படின்னு சொன்னால் எனர்ஜி, பாசிட்டிவ் எனர்ஜி, நெகட்டிவ் எனர்ஜி. புரியுதுங்களா? நீங்கள் எதை மெஜாரிட்டி உள்ளே கொடுக்குறீங்களோ அதுக்கு ரிலேட்டடான சம்பவங்கள் உங்கள் வாழ்க்கையில் அது ஈர்த்து கொடுக்கும். அப்போ நீங்கள் உங்கள் கான்ஷியஸை அமைதிப்படுத்திட்டு, இந்த எண்ண ஓட்டங்கள் இருக்கு இல்லையா, நெகட்டிவான எண்ண ஓட்டங்கள், அதை எல்லாத்தையுமே அமைதிப்படுத்திட்டு ஒரே ஒரு மோட்டிவ், அந்த மோட்டிவ் தான் உங்களோட கோல். ஓகேங்களா, அதை ஒரு தாட்டாக எடுத்துகிட்டு போய் நீங்கள் சப்கான்ஷியஸில் சேவ் பண்ணணும். அங்கே நீங்கள் சேவ் பண்ணும்போது உங்கள் மனசு ஃபுல்லாக சந்தோஷம் அடையணும். புரியுதுங்களா? பாருங்கள், ஒரு காரில் என்னுடைய ஹஸ்பண்ட் இறங்கி வராரு, என்னை நோக்கி இறங்கி வராரு, நான் அதை அப்படியே பார்க்குறேன், எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். புரியுதுங்களா? ஒரு எடுத்துக்காட்டுக்கு தான் நான் இந்த விஷயத்த சொல்கிறேன். உங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்குமோ அந்த பர்சன் ரொம்ப நாள் உங்கள் பக்கத்தில் இல்லை, இன்றைக்கி இறங்கி வராங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளவு சந்தோஷமாக உங்கள் மனசு இருக்குமோ அந்த சந்தோஷத்தை அந்த நேரத்தில் வெளிப்படுத்துங்க. இந்த விஷயத்தை பதிய வைக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டு கிட்ட இந்த விஷயத்தை நீங்கள் சேவ் பண்ணி விடணும். அதுக்கு முன்னாடி உங்கள் கான்ஷியஸை அமைதிப்படுத்தணும். உங்கள் கான்ஷியஸ் லெவலை குறைச்சிட்டு அதுக்கப்புறமா சப்கான்ஷியஸோட கம்யூனிகேட் பண்ணுறது பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா, உங்களுக்கு 100% ரிசல்ட்டும் கிடைக்கும். இது சம்மந்தமாக வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட் பாக்ஸில் எங்கிட்ட கேளுங்க. அல்லது எங்கிட்ட லைஃப் கோச்சிங் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கீழே டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.